வணக்கம். இன்றைய ஜாதக பதிவில் 27 நட்சத்திரங்களில் மூல நட்சத்திரமும் ஆயிலி நட்சத்திரமும் தோஷமா? மூல நட்சத்திரம் மாமனாருக்கு ஆகாதா? அதே மாதிரி ஆயிலி நட்சத்திரம் மாமியாருக்கு கெடுதல் செய்து விடுமா என்பதை பற்றி பேசுவோம். என்னுடைய 33 வருட சர்வீஸில் இது ஒரு நிரூபிக்க முடியாத ஒரு விஷயம். நிறைய குடும்பங்கள் ரொம்ப சிறப்பாக ஆயிலி நட்சத்திரக்கார பொண்ணு போன பின்னாடி, மூல நட்சத்திரக்கார பொண்ணு போன பின்னாடி அந்த குடும்பம் ரொம்ப நல்ல நிலையில் சிறப்பாக வாழ்கிறத என்னால் உதாரணம் காட்ட முடியும். மற்ற எல்லா நட்சத்திரத்திலையும் எல்லா ராசியிலும் பிறந்தவர்களுக்கு என்னென்ன நெகட்டிவ் இருக்கோ அது மாதிரி இதுலேயும் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஸ்பெஷலாக இது கண்டத்தை ஏற்படுத்திடும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகள் இதில் இல்லை. ஆகவே நல்ல குடும்பம் நல்ல பொண்ணு கிடைக்கும்போது நீங்கள் அந்த ஜாதகத்தை அவாய்ட் பண்ண வேண்டாங்க. முதல் மூல நட்சத்திரக்கார பொண்ணை போய் நீங்கள் பொண்ணு பார்த்துட்டு வந்த உடனே மாமனாருடைய ஜாதகத்தை ஜோசியர்கிட்ட கொடுங்க. நல்ல ஜோசியர்கிட்ட கொடுங்க. கொடுத்து அவருடைய ஆயுள் பாவம் எப்படி? வந்த உடனே ஏதாவது அந்த பொண்ணு வர நேரத்தில் இவருக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? இவருக்கு ஆயுள் பாவம் ஜாஸ்தியாக இருக்கா? அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ஏன்னா இவருக்கு ஏற்கனவே ஆயுள் கண்டம் இருந்ததுன்னா அந்த வரக்கூடிய பொண்ணுடைய பெயர் கெட்டுரும். இந்த பொண்ணு வந்த பின்னாடி இப்படி ஆயிடுச்சுன்னு. அதே மாதிரி ஆயிலி நட்சத்திரக்கார பொண்ணை போய் பொண்ணு பார்த்துட்டு வர்றீங்க. வந்த உடனே ஏதாவது பிரச்சனை ஆயிருமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மாமியாருடைய ஜாதகத்தை கொடுத்து பாருங்கள். அவங்களுக்கு 8ஆம் பாவம் எப்படி இருக்குது? மாங்கல்ய ஸ்தானம் எப்படி இருக்குது? லக்னாதிபதி கெட்டிருக்கா? ஏதாவது சமீபத்தில் அவருக்கு மரண கண்டம் ஏதாவது இருக்கா? அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும். அப்போது உங்களுக்கு அது தெளிவாயிரும். அப்போ நாம் அந்த பொண்ணை நம்ம கல்யாணம் பண்ணலாமா வேண்டாமா? தேவையில்லாமல் ஒரு பொண்ணுடைய ஜாதகத்தில் நாம் பிரச்சனை ஏற்படுத்தக்கூடாது. ஏன்னா ஆயிலி நட்சத்திரம் உங்களுக்கு சந்திரனுடைய வீட்டில் தான் அவர் இருக்கார். ஆயிலி நட்சத்திரம் சந்திரனுடைய மகன் தான் புதன். அந்த இடத்துல கெடுதல் செய்ய மாட்டார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மூல நட்சத்திரம் குருவனுடைய வீட்டில் தனுசு ராசியில் இருக்கிறார். அது உங்களுக்கு குருவும் கேதும் ஏதாவது ஒரு வகையில் சம்மந்தப்பட்டால் அது கோடீஸ்வர யோகம். குருவனுடைய வீட்டில் மூல நட்சத்திரம் இருக்குது. அதே நேரத்தில் பாருங்கள், தனுசு ராசியில் இருக்கக்கூடிய பூராட நட்சத்திரம் கொஞ்சம் நெகட்டிவான நட்சத்திரம். அதுக்கு காரணம் இருக்குது ஆன்மீக ரீதியாக. அது சுக்கிரனுடைய நட்சத்திரம், பூராட நட்சத்திரம். தேவகுருன்னு சொல்லக்கூடிய தனுசு ராசியில் அது நிற்கும்போது எதிர்மறை குணங்கள் அதுக்கு வருது. பூராட நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் நிறையா பொருளாதார ரீதியாக புருஷனுக்கு மனைவிக்கும் பிரச்சனை ஏற்படுறதை நாங்கள் நிறைய பார்த்துருக்கோம். மூல நட்சத்திரத்தை விட அது கொஞ்சம் கெடுதலான நட்சத்திரம். இது யார் மேலேயும் பழி போடக்கூடாது. அந்த நட்சத்திரம் நெகட்டிவான நட்சத்திரம். பூராட நட்சத்திரம் நூலாடாதுன்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, அந்த குருவனுடைய நட்சத்திரத்தில் நிற்கிறதுனால தான். நூலாடாதுன்னு எல்லாருமே அமங்கலி ஆகிறதில்ல. அதில் பொருளாதார பிரச்சனை வரலாம், குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வரலாம், தொந்தரவு வரலாம், பொருளாதார பெரும் பிரச்சனை, குழந்தை இல்லாமல் போகிறது மாதிரி நிறையா மூல நட்சத்திரத்தை விட கஷ்டப்பட்டு இருக்கிறவங்கள நிறைய பார்க்குறோம். ஆகவே இந்த 2 நட்சத்திர பெண்களையும் நீங்கள் தேவையில்லாமல்